கிருஷ்ணன். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரம் என்ன? மஞ்சுளா வணக்கம். சென்னை துறைமுகம் தொகுதிக்குட்பட்ட வால்டாக்ஸ் சாலையில் சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக 100க்கும் அதிகமான குடும்பத்தினர் சாலை ஓரங்களில் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு ஆதார் அட்டையிலிருந்து குடும்ப அட்டை வரை அனைத்து ஆதாரங்களோடு வசித்து வரக்கூடிய இவர்களுக்கு ஒவ்வொரு முறை சட்டமன்ற தேர்தலின் போதும் அங்கு திமுகவினர் பிரச்சாரத்துக்கு செல்லும் பொழுது தங்களை திமுகவுக்கு வாக்களித்தால் குடிசை மாற்று வாரியத்தின் கீழ் உங்களுக்கு வீடு வாங்கி தரப்படும் என்ற கவர்ச்சிகரமான வாக்குறுதியை அளித்து ஒவ்வொரு முறையும் அங்கு தேர்தலில் திமுக எம்எல்ஏக்கள் வெற்றி பெறுவதாகவும், ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு தங்களுக்கு எந்த விதமான வீடு ஒதுக்கி தருவது, அதே போன்று மாற்று இடத்தை ஏற்படுத்தி தருவது போன்ற எந்த விதமான செயலிலும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஈடுபடுவதில்லை என கூறிதான் இன்று வால்டாக்ஸ் சாலையில் மாபெரும் போராட்டத்தை, சாலை மறியல் போராட்டத்தை கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கு வீடு இல்லாமல் வசித்து வரக்கூடிய மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் மிகுந்த பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. வால்டாக்ஸ் சாலை என்பது மிகுந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் தெற்கு ரயில்வேக்காக சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு சரக்குகளை ஏற்றி வரக்கூடிய ரயில் மூலம் சரக்குகளை கையாளக்கூடிய சாலையாகவும் இந்த வால்டாக்ஸ் சாலை இருந்து வருகிறது. இந்த வால்டாக்ஸ் சாலையில் இந்த வீடற்றோர் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு மிகுந்த சாலை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதோடு மட்டுமல்லாமல் மிகுந்த பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் அதிகமான குடும்பத்தினரிடம் சட்டமன்ற உறுப்பினராகவும் இந்து அறநிலைத்துறை அமைச்சராகவும் உள்ளது சேகர் பாபு எந்த விதமான வாக்குறுதியை அளித்தாரோ அதை நிறைவேற்றுவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதுதான் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. சட்டமன்ற தேர்தலின் போது ஓட்டு கேட்டு பிரச்சாரத்துக்கு வந்த 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு இதுவரை ஒரு முறை கூட தங்கள் பகுதிக்கு நேரடியாக அமைச்சராகவும் துறைமுகம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராகவும் உள்ள சேகர்பாபு வந்து பார்க்கவில்லை என்பது இவர்களது மற்றொரு வேதனையாக இருக்கிறது. அனைத்து விதமான ஆதார அட்டைகளும் குடும்ப அட்டைகளும் வைத்திருந்தாலும் கூட அரசின் நிதி உதவிகள் எதுவும் இந்த வால்டாக்ஸ் சாலை பகுதி மக்களுக்கு வருவதில்லை. எனவே தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி எங்களுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் கீழ் வீடு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இந்த மறியல் போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர். அவர்களை போக்குவரத்து துறையினர், காவல்துறையினர் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சராக உள்ள சேகர்பாபுவிடம் அழைத்து சென்று உங்களது கோரிக்கையை தீர்த்து வைப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதாக வாக்குறுதி அளித்ததை அடுத்து அங்கு தற்போது சாலை மறியல் என்பது கைவிடப்பட்டிருக்கிறது. மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் இந்த வால்டாக்ஸ் சாலை என்பது மிகுந்த ஒரு பாதுகாப்பற்ற சூழலாக தற்போது மாறி இருக்கிறது. கடந்த 40 ஆண்டுகளாக நாங்கள் இங்கு சாலை ஓரத்தில் வசித்து வந்தாலும் கூட முன்பு சட்டம் ஒழுங்கு என்பது சீராக இருந்தது. கஞ்சா போதைப் பொருட்கள் என்பது அதிக அளவில் இந்த பகுதியில் இல்லாமல் இருந்தது. ஆனால் கடந்த இந்த ஆட்சியில் 4.5 ஆண்டுகளமாக போதைப் பொருட்கள், கஞ்சா, மெத்தபெட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்து சாலையில் செல்பவர்கள் அனைவருமே போதை அடிமையாகி செல்வதால் தங்களுக்கு மிகுந்த அச்ச உணர்வோடு தாங்கள் வாழ்ந்து வருவதாகவும், உயிருக்கு மிகுந்த ஆபத்தான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் தாங்கள் வீடு இல்லாமல் இங்கு வசிக்க முடியாத ஒரு சூழலுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருப்பதாகவும், உடனடியாக எங்களுக்கு தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதியின்படி குடிசை மாற்று வாரியத்தின் கீழ் தங்களுக்கு வீடு ஒதுக்கி தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.